ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரேகாஸ் எம்மி பைட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பெப்பா பிக் பர்த்டே தீம் கேக் எப்படி பண்ணினேன்னா, என்னோடய டாட்டருக்காக ஸ்பெஷலாக இதை நான் செஞ்சேன். ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன்றது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதோடைய ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தாங்க இருந்தது. இதை நான் ரொம்பவே பார்த்து ரொம்ப ஆசையாக பண்ணின கேக்கு. ஸோ இதை நான் எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து பேசிக் ஸ்பாஞ்ச் வந்துட்டு ரெட் வெல்வெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய ரெசிபி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்ட் 2 அதோடைய பார்ட் 2 கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் கேக்கும் நம்ம வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஐசிங் சுகர், இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து பீட் பண்ணி இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து நான் ஐசிங் சுகரை பார்ட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்டிஃப் பிக் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டும் வெனிலா எசன்ஸும் கலந்து திரும்ப வந்து நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி க்ரீம் சீஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலாலேயே வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரீம் சீஸும் நம்ம பண்ணி வச்சுருக்க பட்டரும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு கிளிங் போட்டு கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த ஸ்பாஞ்ச் கேக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அன்ராப் பண்ணி நம்ம வந்துட்டு மேலே இருக்கிற அந்த ஹார்ட் லேயரை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து ஈக்குவலாக வந்து 3 லேயர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது மேலே வந்து கையை வச்சு நல்லா வந்து கேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய கேக் வந்து நகராது, ப்ளஸ் வந்து ஈவனாக உங்களுக்கு லேயர்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கேக் போர்டை வச்சுட்டேன். கொஞ்சமாக ஃப்ராஸ்டிங்கை மேலே போட்டு அந்த கேக் நகராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லேயரை வச்சாச்சு. மேலே கொஞ்சம் சுகர் சிரப் போட்டு அப்புறம் என்னோடய க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கையும் போட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து வந்து செகண்ட் லேயரை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செகண்ட் லேயருக்கு திரும்ப வந்து சுகர் சிரப் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து க்ரீம் சீஸை போட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேர்ட் லேயர் ஃபைனல் லேயரை நான் மேலே வச்சுட்டு திரும்ப அதுக்கும் வந்து கொஞ்சம் மேலே வந்து சுகர் சிரப் எல்லாம் போட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து க்ரம் கோட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு வந்து இருக்கிற எல்லா க்ரீமும் மேலெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா சைட்ஸும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வந்து கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். இதில் தான் வந்து உங்களுக்கு கேக் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து க்ரீம் சீஸில் கொஞ்சமாக ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பா பிக்குக்கு வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அந்த கலர் ஆட் பண்ணி இப்போ ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் ஆட் பண்ணி இப்போ நான் இதுக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன டூல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வரணும்னா நீங்கள் பேசாமல் வந்து இந்த கார்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து விளையாடுவோம் இல்லையா, அந்த பிளேயிங் கார்ட்ஸ் அதை எடுத்து கூட நீங்கள் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஷார்ப் எட்ஜஸும் நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங்கும் கிடச்சிரும். ஓகேங்களா? நான் வந்து பெரிய ஃபேன்சி டூல்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் இந்த சிம்பிள் கார்டு வச்சு தான் வந்து இந்த ஃபினிஷிங்கை நான் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் திரும்ப வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். மீன்வைல் நான் வந்துட்டு இந்த பெப்பா பிகுக்கு வந்துட்டு நான் வந்து பெருசாக வந்து ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணலைங்க. பிகாஸ் வந்து ஃபாண்டன்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். பட் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து கன்றாவியாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சுகரியாக இருக்கும், நம்மளால் ரொம்ப வந்து சாப்பிடவே முடியாது அந்த கேக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ கேக்குக்கு நம்ம போடுற எஃபோர்ட்டும் வேஸ்ட்டு, ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான திங்ஸும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப மினிமலாக வந்து ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட் வந்து அங்கங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு மட்டும் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாண்டன்ட் ஃபுல் கேக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து நல்லதும் கூட. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கிராஸ் மாதிரி வந்து ஒரு லேயர் வேணுன்றதுக்காக நான் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி அதை நான் வந்து பாட்டமில் வந்து கேக்கோட ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. நான் மற்றது எல்லாமே வந்து டாப்பர்ஸ் வச்சே நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இந்த கேக்கை, ஃபுல் கேக்கையுமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டேடி பிக்கு, மம்மி பிக்கு, அப்புறம் வந்து பெப்பா அண்ட் ஜார்ஜ், இந்த நேம்ஸ்லாம் நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அவ்வளோதாங்க. என் பொண்ணு நீ தப்பாக சொல்லிட்ட மம்மின்னு என்னை போட்டு கடிச்சு எடுத்துருவா. அதனால் வந்து உங்கள் வீட்லேயும் அப்படி தானே? ஸோ அதனால் வந்து நேம்ஸ்லாம் தப்பாக மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இருக்கிற எல்லா டாப்பர்ஸையும்
அங்கங்கே எங்கெங்கே ஒட்டலாம் அப்படின்னு யோசிச்சு அப்படி இப்படி ஒரு வழியாக நான் எல்லா டாப்பர்ஸும் எடுத்து ஒட்டிட்டேன். சரி, எல்லா டாப்பர்ஸையும் எடுத்து ஒட்டிட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். ஆனால் கூட எனக்கு என்னவோ இந்த கேக்கில் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ சம்திங் வந்து ஹைலைட் பண்ணாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி, ஓகே, அங்கங்கே வந்துட்டு இந்த ஃபாண்டன்ட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சா கொஞ்சம் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் டார்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிங்க் கலரும் பர்பிள் கலரும் சூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபாண்டன்ட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு பேர்ல் மாதிரி ஒன்று வச்சு அதை நான் அங்கங்கே கேக்கில் வந்து செட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், என்னோடய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. என்னோடய ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்ததா? இந்த கேக்கை பார்த்து அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்டடானா இதை நாங்கள் பெப்பா பிக்குக்கே போய் அங்கேயே கட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.